அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த 14 நாட்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுடைய வாழ்வில் சூரியன், சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகள் காத்திருக்கதாங்க செய்து, அது மட்டும் இல்லாம விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கேது ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மனநிறைவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு அங்கிருந்து விலகி அர்த்தாஷ்டம இடமாகிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. முன்பு இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இப்போது இருக்காது. அதோடு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது வெற்றி சிந்தனையை தருங்க. அரசாங்க காரியங்களை முடித்து தருங்க. வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை தீர்த்து வைக்குங்க. அதேபோல் மேலதிகாரிகளுடைய அன்பு அதிகரிக்கும். வேலை மாற்றங்கள் நன்மை தருங்க. அதேபோல் குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான திசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். விரையராகவும் பிரச்சனைகளை தரும் நிலையில் தான் இருக்கிறார். சில நேரங்கள்ல மனதை கஷ்டப்படுத்தும் அவமான சம்பவங்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். பிள்ளைகள் பற்றிய பாரம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் திடீரென்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்தாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை அறிந்து செயல்படுத்தும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து குடும்ப ராசியில் இணைந்துள்ள இத்தருணத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தருங்க. இருந்தாலும் வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. சிலருக்கு
அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க. லாபம் உயர இருக்குது. உற்பத்தியை அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு அனுகூலமாக செஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பு கடினமாக இருப்பினும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாரங்களாக தான் இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்குங்க. அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்ல வாய்ப்பாக அமைய இருக்கு. இதுவே மன நிறைவை அளிக்கும் விதமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமா பலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. செல்வாக்கு உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் படியுங்க. இருந்தாலும் உடல் நலன்ல கவனம் வேண்டும். இரவு நேரங்கள்ல நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வயல் பணிகள்ல சக்திக்கு மீறி உழைக்க வேண்டுங்க. அதே போல கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. பல விஷயங்கள்ல கவனத்தோடு இருப்பது நல்லது. கடன் சம்பந்தமான தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து வழிபிறகுங்க. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு. அதே போல் மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்வது அவசியங்க. விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் தேவைங்க. கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியம். அனாவசியமாக வெயிலில் அலையாமல் இருங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.